Hello everyone, welcome to Inayantha Kegal Academy. இன்னைக்கு வந்து அந்த MBA சிலபஸ்ல வந்து யூனிட் 2 ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட யூனிட் 2 ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அதில் வந்து ஒரு போர்ஷன் தான் இந்த கிரைண்டிங் மெஷின். லாட் ஆஃப் மெஷின்ஸ் ஆர் கிவன் லைக் கிரைண்டிங், ட்ரில்லிங், லேத்ஸ். அது வந்து ஒரு டாபிக் தான் இந்த கிரைண்டிங் மெஷின். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஏரியாஸ் நம்ம டச் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்காக, அந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிரைண்டிங் மெஷின் தான் சொல்லியிருக்கு. அந்த கிரைண்டிங் ஆப்ரேஷனோட பேராமீட்டர்ஸ் ஒன்றும் தேவையில்லை. கிரைண்டிங் மெஷினில் என்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் மெஷின், இந்த ரெண்டு டாபிக் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கிரைண்டிங்னா என்னது, நம்ம எல்லாரும் அந்த பார்த்துருக்கோம் இந்த கிரைண்டிங் ஆப்ரேஷன். ஆனால் வந்து ஒரு ப்ராப்பராக டெஃபினிஷன் எப்படின்னு சொல்லியிருந்தா, grinding is a process of removing material by the abrasive action. இந்த abrasive action தான் இதோட keyword. இந்த grinding ஓட abrasive action of a revolving wheel on the surface of a workpiece in order to bring it to the required shape and size. அது வந்து material removal process தான். அந்த removal எப்படி accomplish பண்ணுவாங்க, abrasive action of a revolving wheel. இது தான் most important part of the grinding machine. The abrasive revolving wheel or grinding wheel னு சொல்லுவாங்க. அதுக்கு abrasiveனா என்னது, abrasiveனா அதுக்கு காண்டாக்ட் வந்துடுச்சுன்னா it will wear the workpiece. இதுக்கு அந்த வீலுக்கு வேர் ஆகாது, வீலுக்கு வேர் இருக்கும் ஒரு கொஞ்சம் அளவுக்கு. ஆனா நம்ம ஆப்ஜெக்டிவ் வந்து அந்த ஒர்க் பீஸோட மெட்டீரியல் வந்து abrasive ஆக்ஷன் வழியா ரிமூவ் பண்ணணும். அதுதான் அந்த கிரைண்டிங் வீலோட பர்பஸ். The wheel used for performing the grinding operation is known as grinding wheel. அந்த grinding operation accomplish பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, அதுதான் பேரு grinding wheel. Grinding wheel னா என்னது? It consists of sharp crystals called abrasives held together by a binding material or bond. அந்த grinding wheel முடிஞ்சதுன்னா அந்த ஒரு ஹார்ட்வேர் ஷாப் போயிட்டு அந்த கிரைண்டிங் வீல் எடுத்து பாருங்க, இல்லைன்னா வீட்டில் இருந்தா அதை எடுத்து பாருங்க. அதுல வந்து நிறைய கிரெயின்ஸ் மாதிரி மெட்டீரியல் இருக்கும். அந்த கிரைண்டிங் வீல் எல்லாமே கம் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இட் ஃபீல்ஸ் லைக் ஆல் தீஸ் கிரெயின்ஸ் ஆர் brought together by some agent. That agent is called bond. It's a binding material. அந்த பாண்ட் தான் அந்த கிரெயினோட அந்த கலெக்டிவா கம் மாதிரி அந்த ஒரு யூனிட்டா இருக்கிறதுக்கு ரீசன். நெக்ஸ்ட் போகலாம். abrasives னா என்னது? லாஸ்ட் MBA क्वेश्चन பேப்பர்ல வந்து ஒரு क्वेश्चन இருந்தேன், சூஸ் தி நேச்சுரல் abrasive from the list அப்படி சொல்லிட்டு. அப்ப இந்த போர்ஷன்ல வந்து abrasivesல 2 டைப்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து நேச்சுரல், நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் ஆர் மேன்மேட், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம क्वेश्चन பேப்பர்ல வந்து ஆர்டிஃபிஷியல் சொல்லல, சிந்தட்டிக். அதே மாதிரி நேச்சுரல். அதனால ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் and the other one is natural. abrasivesனா அந்த ஒரு நம்ம வால்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்காங்க. அந்த வால்ஸ்ல இருக்க அந்த irregularities, ஓல்டு பெயிண்ட், அதே மாதிரி நிறைய டஸ்ட் எல்லாம் ஒட்டி இருக்கும் அதுக்குள்ள, அதெல்லாம் ரிமூவ் பண்ற அந்த எமரி பேப்பர் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது வந்து abrasiveோட ஒரு குட் எக்ஸாம்பிள். இங்க வந்து abrasives na these are extremely hard materials. அப்படி ஹார்டா இருந்தா தான் நம்ம ஒர்க் பீஸை ரிமூவ் பண்ண முடியும், இல்லைன்னா ஒர்க் பீஸை கிரைண்ட் பண்ண முடியும். கன்சிஸ்டிங் ஆஃப் வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கால்ட் கிரெயின்ஸ். அதுக்குள்ள அந்த ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ், வெரி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ், கிரெயின்ஸ். அந்த கிரெயின்ஸ் தான் bound together by bond which carry a number of sharp cutting edges and corners. அந்த கிரெயின் வந்து ஒரு irregular ஷேப்பா இருக்கும். அந்த irregular ஷேப்ல இருக்கிற ஒவ்வொரு கிரெயினும் வந்து ஒரு கட்டிங் டூலா ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த இந்த கிரெயின் சொல்லி இல்லையா, அது வந்து ஒவ்வொரு கிரெயினும் ஒரு கட்டிங் டூல். அதனால வந்து இது ஒரு மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தா, in order to give an effective and continuous cutting action, it is necessary that the grains of abrasive material should be held firmly together to form a series of cutting edges. இந்த சென்டென்ஸோட மீனிங் அதுதான். The material used for holding them is known as bond. We have already discussed about that. Then we will go to different types of abrasive.
natural and artificial. Natural abrasives இது வந்து நேச்சுரல்ல ரெடிலி occurring ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண தேவையில்லை இது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இட் இஸ் ரெடிலி occurring in nature. அதுதான் இந்த நேச்சுரல் abrasives. அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுடுங்க. The common natural abrasives are sandstone, emery, corundum, quartz and diamond. இந்த 5 numbers இதுதான் இந்த natural abrasives வரனா items. Next வந்து artificial or synthetic abrasives. அப்படினா man வந்து means humans வந்து கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு abrasive ரெடி பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த artificial or synthetic abrasives. They are manufactured under controlled conditions. அது வந்து manufacture பண்றதுக்கு கொஞ்சம் restricted environmentல தான் அது manufacture பண்ணணும். அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள், இதுதான் இம்பார்ட்டன்ட். silicon carbide, aluminum oxide, artificial diamonds, boron carbide, cubic boron nitride. இதுதான் synthetic or artificial abrasives ஓட எக்ஸாம்பிள்ஸ். இதுல வந்து silicon carbide and aluminum oxide are most widely used. Means this artificial abrasives are preferred more than this natural abrasives. அதிலே வந்து silicon carbide and aluminum oxide are most widely used. Next வந்து grinding wheels, most important part of the grinding machine. It is a grinding wheel. அது வந்து select பண்றதுக்கு different types of grinding wheels are available based on grades and purposes. ஏது grinding wheel வந்து select பண்ணணும் அது வந்து இந்த ஃபேக்டர்ஸோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டீரியல் டு பி மெஷின்ட். அந்த மெஷின் பண்ண வேண்டிய மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிக்கு டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த மெட்டீரியல் ஆஃப் த கிரைண்டிங் வீல் இல்லைன்னா கிரைண்டிங் வீலோட கிரேட் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்ஃபஸ் ஃபினிஷ், ரொம்ப டைமென்ஷனல் டாலரன்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போதும் இந்த மாதிரி சர்ஃபஸ் ஃபினிஷ் நல்லா கிடைக்கிறதுக்கு அதுக்கும் பேஸ் பண்ணி அந்த கிரைண்டிங் வீல் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் கிரைண்டிங், வெட் ஆர் ட்ரை. இங்க வந்து வெட் ஆர் ட்ரை கிரைண்டிங், அது ரெண்டு டைப் ஆஃப் கிரைண்டிங் ஆபரேஷன்ஸ். வெட் ட்ரை, முதல்ல ட்ரை சொல்லிடலாம். ட்ரைனா எப்படின்னா நார்மல் கிரைண்டிங் ஆபரேஷன், அந்த கிரைண்டிங் வீல் வந்து அந்த ஒர்க் பீஸோட காண்டாக்ட்ல ரொட்டேட் ஆகும்போது மெட்டீரியல் ரிமூவ் ஆகும், ரிக்வயர்ட் மெட்டீரியல் கிடைக்கும் இல்லைன்னா ரிக்வயர்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அதுதான் இந்த ட்ரை கிரைண்டிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வெட் கிரைண்டிங். இங்க வந்து ஒரு லிக்விட் மீடியம் இருக்கும், அந்த லிக்விட் மீடியத்துல தான் இந்த அப்ரசிவ் ஆக்ஷன் நடக்கும். அதனால நிறைய அட்வான்டேஜ் இருக்காங்க. இந்த கிரைண்டிங் ஆக்ஷன் வந்து ரொம்ப அதிகம் ஹீட் ஜெனரேஷன் ப்ராசஸ். அதனால வெட் கிரைண்டிங்ல வந்து அந்த லிக்விட் வந்து கூலிங் ஏஜென்டா ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா அட்வான்டேஜஸா இருக்கும் இந்த வெட் கிரைண்டிங். டிஃபரன்ஸ் பிட்வீன் வெட் அண்ட் ட்ரை ஜஸ்ட் ரிமெம்பர். நெக்ஸ்ட் ரிஜிடிட்டி, சைஸ் அண்ட் டைப் ஆஃப் மெஷின். அந்த மெஷின்ல எந்த வீல் சூட் ஆகும் அந்த மாதிரி டிஃபரெண்ட் மெஷின்ஸ் நம்ம பார்க்க போது. அதுக்கு முன்னாடி வந்து சொல்றேன், ரிலேட்டிவ் சைசஸ் ஆஃப் வீல் அண்ட் ஜாப். அந்த ஜாப் வந்து ரொம்ப சின்ன டைமென்ஷன் இருக்கணும் ஜாப், ஆனா வீல் வந்து பெருசு, ப்ராக்டிக்கல் இல்லையா? அதுதான் இதோட மீனிங். டைப் ஆஃப் கிரைண்டிங் டு பி டன், எந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணணும் அதை டிபெண்ட் பண்ணி ஸ்பீட் அண்ட் ஃபீட் ஆஃப் த வீல், அது வந்து மெஷினை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் grinding wheel, we have already discussed, it is can be regarded as a multi point cutting tool. ஒரே பாயிண்ட்டும் வந்து அந்த கிரெயின்ஸ், அதான் ஒவ்வொரு கிரெயினும் டூல் ஆக்ட் பண்ணுவாங்க. Grinding wheels are composed of abrasive grains held together with a suitable bond. We have already discussed all these points. Each abrasive grain will act as an individual cutting tool and removes the metal in the form of small chips. இங்க வந்து அந்த ஒர்க் பீஸ்ல மெட்டீரியல் ரிமூவ் ஆனது ஸ்மால் மெட்டல் சிப்ஸா, அது ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இன் கிரைண்டிங் வீல். இது வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு வந்து விட்ரிஃபைட் பாண்ட் இந்த மாதிரி ஒரு 6 டைப்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கிளாசிபிகேஷனுக்கும் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும். விட்ரிஃபைட் பாண்டுக்கு V, அதே மாதிரி சிலிகேட் பாண்டுக்கு S, ஷெல்லாக் பாண்டுக்கு E, ரெசினாய்ட் பாண்ட் B, ரப்பர் பாண்ட்
R oxychloride bond O. In the representation or எப்படி denote பண்ணுவாங்க அது. Next ஓரோ grinding wheel bondsலயும் இருக்கனா components. இந்த vitrified bondல வந்து clay or feldspar. அதே மாதிரி silicate bondல வந்து silicate soda. Shellac bondல வந்து elastic bond. Shellac is the bonding agent. அது வந்து elastic bond ஆகும். Resinoid bond. அது வந்து synthetic resins. For example, bakelite. Next, rubber bond made from pure rubber, and sulfur will be added to that for vulcanization. Then oxychloride bond made from oxide and chloride. இதெல்லாம் ஈஸியா அந்த வேர்டிங்ல இருக்குது. oxychloride means oxide and chloride. Rubber bond from pure rubber. Then silicate bond from silicate soda. But this and shellac bond also. Shellac is a bonding agent. These two you have to remember. Resinoid and vitrified. What are the components in that? Next, some terms. Grit. Grit na abrasive grains oda size. அந்த அதுக்கு தான் இந்த கிரிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், என்னதான் மட்டும் பார்த்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட் கிரேட், அது வந்து வீலோட ஹார்ட்னஸ், வீலோட கிரேட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், நார்மல் ஸ்ட்ரக்சர் இல்ல, இது வந்து அப்ரசிவ் கிரெயின் ஸ்பேசிங், அதுதான் இங்க ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. கிரைண்டிங் வீல் டாபிக்ல வந்து ஸ்ட்ரக்சர்னா இந்த அப்ரசிவ் கிரெயினோட ஸ்பேசிங், எவ்வளோ அந்த கிரெயின்ஸ் இன்டர் கிரெயின் டிஸ்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி. நெக்ஸ்ட் கிளேசிங், இது வந்து ஒரு கிளேசிங் என்னது, இட் வில் ஷைன். பிகாஸ் அது எப்படின்னா அந்த ஒரு புதுசா வாங்கின கிரைண்டிங் வீல் வந்து ஷைனிங் இருக்காது, அது ரொம்ப ஹார்டா இருக்கும், கட்டிங் ஆக்ஷன் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் யூஸ் பண்றதுக்கு அப்புறம் அந்த கட்டிங் டூல் வந்து அந்த கிரெயின்ஸ் தானே, அந்த கிரெயின்ஸ் வந்து ரொம்ப வேர் அண்ட் டயர் வந்து அது வந்து பாலிஷ் மாதிரி ஆகும். அந்த வீல் வந்து பார்த்தா ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு தான் இந்த கிளேசிங் சொல்லுவாங்க. The wheel is said to be glazed when the abrasive grain become dull. Dull means inoperational, and the bond may not release the blunt grains quickly. Next, truing and dressing. அது வந்து இப்போ அந்த கிரைண்டிங் வீல் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்றதுக்கு அப்புறம் அந்த சர்க்குலர் ஷேப் மாறுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா அது வந்து அந்த ப்ரொஃபைலே மாறிடுவாங்க. அது கரெக்ட் பண்றதுதான் இந்த ட்ரூயிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங். ட்ரூயிங் அப்படின்னா அந்த டைமென்ஷன் கரெக்ட் பண்றது, அந்த சர்க்குலர் கிரைண்டிங் வீல் வந்து ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா ரொட்டேட் பண்ணும்போது ஒரு வாப்லிங் இருக்கும் அதுல, அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு தான் இந்த ட்ரூயிங். ட்ரூ மீன்ஸ் கரெக்டானது, ட்ரூயிங் மீன்ஸ் கரெக்டிங், அதுதான் இதான் ட்ரூயிங்கோட மீனிங். தென் ட்ரெஸ்ஸிங் இஸ் ஆல்சோ அந்த வீலோட ஆக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஷார்ப்பனிங் ஆப்ரேஷன் ஆஃப் கிரைண்டிங். அந்த எஃபிஷியன்சி கம்மி ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ப்ராசஸ் பண்ணிடுச்சுன்னா, ஆப்ரேஷன் பண்ணிடுச்சுன்னா அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் மெஷின்ஸ். அந்த கிரைண்டிங் மெஷினை வந்து broadly divided into two. ஃபர்ஸ்ட் வந்து ரஃபிங் ஆர் நான் ப்ரிசிஷன் மீன்ஸ் அந்த டைமென்ஷனல் ஆக்குரசி ஒன்றும் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி கொடுத்தா போதும். அந்த மாதிரி ஆபரேஷன் தான் இந்த ரஃபிங் அண்ட் நான் ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் தேவையில்லை, நான் ப்ரிசிஷன். ரஃபிங், ரஃபா அந்த வேர்ட்ல இருக்குது. மோர் மெட்டல் கேன் பி ரிமூவ், ஜஸ்ட் ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ் கிடைச்சா போதும், அதனால எவ்வளவு மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ப்ரிசிஷன் கிரைண்டர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டைமென்ஷன் கீப் பண்ணோம்னா ப்ரிசிஷன் கிரைண்டிங் ஆப்ரேஷன் தான் கேரி அவுட் பண்ணணும். இனி வந்து இந்த நான் ப்ரிசிஷன் கிரைண்டர்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்காங்க. பெஞ்ச் பெடஸ்டல் ஆர் ஃப்ளோர் கிரைண்டர்ஸ், ஸ்விங் ஃப்ரேம் கிரைண்டர்ஸ், போர்ட்டபிள் அண்ட் ஃபிளெக்சிபிள் ஷாஃப்ட் கிரைண்டர்ஸ், பெல் கிரைண்டர்ஸ். அந்த டேர்ம் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஆனா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல வந்து அந்த மெஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த மெஷின்ஸ் பார்த்தாலே இந்த வேர்ட் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். First one, bench, pedestal and floor grinder or floor grinder. இது வந்து
ஒரு பெஞ்ச் மேல வச்சிருக்கும். இங்கதான் மோட்டார், 2 கிரைண்டிங் வீல். அதனால இதுக்கு பேரு பெஞ்ச் கிரைண்டர் இல்லைன்னா ஃப்ளோர் கிரைண்டர். இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நார்மலா பார்க்க முடியும் இந்த மாதிரி கிரைண்டர். இது வந்து கொஞ்சம் ஒரு காமன் பர்பஸ் மாதிரி. அதனால பெஞ்ச் கிரைண்டர்னா ஒரு பெஞ்ச் மேல இந்த மாதிரி ஒரு மெஷின் இருக்கும், மோட்டார் கனெக்ட் பண்ணி அந்த வீல் ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா இங்கே போய் மேனுவலா அந்த ஒர்க் பீஸ் கொடுத்துருச்சுன்னா கிரைண்ட் பண்ணி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்விங் ஃப்ரேம் கிரைண்டர்ஸ். ஸ்விங் என்னது? there is a movement. இங்க ஈஸியா பாத்துக்கலாம். இங்க வந்து ஃபிக்ஸ்ட் எண்ட், இங்க வந்து இப்படி ஒரு ஆங்குலார் மூவ்மெண்ட் இருக்கும். ஒர்க் பீஸ் இங்கே போட்டு அந்த கிரைண்டிங் வீல் வந்து அப்படியே இப்படி ஃபீட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனா டைமென்ஷனல் அக்யூரசி கிடைக்காது, முன்னாடி இருந்த பெடஸ்டலும் கிடைக்காது, இதுலயும் கிடைக்காது. இதுதான் ஸ்விங் ஃப்ரேம் கிரைண்டர்ஸ். அந்த ரொம்ப லாங்கா இருக்குது, மோட்டர் இங்கே தான், கிரைண்டிங் வீல் இங்கே தான். நெக்ஸ்ட் போர்ட்டபிள் அண்ட் ஃபிளெக்சிபிள் ஷாஃப்ட் கிரைண்டர்ஸ். போர்ட்டபிள் என்னது? போர்ட்டபிள்னா யூ கேன் கேரி இட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், யூ கேன் டேக் இட் வித் யூ. அதுதான் போர்ட்டபிளோட மீனிங். அண்ட் ஃபிளெக்சிபிள்னா இந்த மாதிரி அந்த இதெல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கும், உங்களுக்கு எப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி எடுத்து உள்ளே போய் கொடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் ட்ரில் மாதிரியே தான், அந்த ஸ்லாட்ல போடணும், அதுக்கப்புறம் கிரைண்டிங் வீல் வந்து இங்கே இருக்கும். ஓகே, போர்ட்டபிள் அந்த வேர்டில் இருக்குது, உங்களுக்கு கேரி பண்ணிக்கலாம். முன்னாடி இருந்த பெஞ்ச் அண்ட் ஸ்விங் டைப் வந்து உங்களுக்கு எங்கே வேணாலும் கேரி பண்ண முடியாது, ஒர்க் பீஸ் எடுத்து அந்த மெஷின் பக்கத்துல வரணும். இது அப்படி இல்லை, ஒர்க் பீஸ் பக்கத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட் கிரைண்டர்ஸ். நார்மல் கிரைண்டர்ஸ் இங்க தான் கிரைண்டிங் வீல், இங்க வந்து பெல்ட் இருக்கும், ஒரு பெல்ட் வழியா அந்த கிரைண்ட் வீல் கனெக்ட் பண்ணிருக்கும், அது அந்த பெல்ட் கிரைண்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிளெயின் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ். இந்த சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ் எல்லாமே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஒர்க் பீஸ் மெஷின் பண்றதுக்கு இல்லைன்னா கிரைண்ட் பண்றதுக்கு. இங்க பார்த்தா தெரியும், இது கிரைண்டிங் வீல். இந்த கிரைண்டிங் வீல் வந்து இப்படி ஒரு ஏரோ கொடுத்தா அதுக்கு மீனிங் இட் இஸ் ரொட்டேட்டிங். ஸோ கிரைண்டிங் வீல் இஸ் ரொட்டேட்டிங் அண்ட் ஒர்க் பீஸ் இஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் அபவுட் an axis. ஸோ ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அந்த கிரைண்டிங் வீல் வந்து அப்படியே கொண்டு இந்த ஒர்க் பீஸ் பக்கத்துக்கு வந்து கான்டாக்ட் கொடுத்துடுச்சுன்னா கிரைண்டிங் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து சிலிண்ட்ரிக்கல் டைப் ஷேப்டு ஒர்க் பீசஸ் கிரைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒர்க் வந்து இப்படி டிராவர்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மோஷன் தான் இந்த ஏரோ கொடுத்துருக்காங்க, இப்படி மூவ் பண்ணினா அது வந்து லைட் அந்த சேம் மேனர் தான். லைட்ல எல்லாம் நம்மள அந்த இதே ஆபரேஷன் தானே. இங்க வந்து டூலுக்கு பதிலாக அந்த கிரைண்டிங் வீலா இருக்கும். நெக்ஸ்ட் யூனிவர்சல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ். அங்கே வந்து அந்த கிரைண்டிங் வீல் மூவ் பண்ண முடியும், அந்த ஒர்க் பீஸ் வந்து ஹொரிசாண்டலா டிராவல்ஸ் பண்ண முடியும். ஆனா இங்கே வந்து கொஞ்சம் கூட அதிகமான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்விவலிங் ஆக்ஷன், அதே மாதிரி கொஞ்சம் கூட அட்வான்ஸா இருக்கும். அதுதான் இந்த யூனிவர்சல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ். பாக்கி எல்லாமே முன்னாடி பிளெயின் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ் அதே மாதிரி தான், அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து சென்டர்லெஸ் கிரைண்டர்ஸ். சென்டர்லெஸ் கிரைண்டர்ஸ் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ் எல்லாமே ஒர்க் பீஸ் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கும், ஒரு சக் அதே மாதிரி ஒரு டெயில் போஸ்ட் அதெல்லாம் போட்டு சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கும். இங்க வந்து அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, இல்லைன்னா அது தேவையில்லை. ஆப்ஷன் இல்லையா சொல்றது இல்லை, தேவையில்லை. எப்படின்னா இதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து கிரைண்டிங் வீல், நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெகுலேட்டிங் வீல், நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ரெஸ்ட் பிளேடு. ஒர்க் ரெஸ்ட்னா என்னது? உட்கார்னது. அதே மாதிரி ஒர்க் உட்கார்ந்து இருக்கணும் இடம், அதுதான் இந்த ஒர்க் ரெஸ்ட் பிளேடு. கிரைண்டிங் வீல் இங்க இருக்காங்க, ரெகுலேட்டிங் வீல் இங்க இருக்காங்க, அதுக்கு இடையில இந்த ஒர்க் பீஸ் ஃபீட் பண்ணுவாங்க. மேனுவல் ஃபீடிங்கும் தேவையில்லை, அது அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு கிரைண்ட் ஆகி நெக்ஸ்ட் எண்டில் வரும். அதுதான் இந்த சென்டர்லெஸ் கிரைண்டர்ஸ். அந்த சென்டர்லெஸ் அப்படின்னா கரெக்ட் சென்ட்ரலைஸ் பண்ண தேவையில்லை. இந்த இதுல ஒர்க் பீஸ் ஜஸ்ட் ஃபீட் பண்ணி கொடுத்தா போதும். முன்னாடி இருந்தது எல்லாமே சென்ட்ரலைசிங், அது வந்து ரொம்ப ஒரு ஆக்குரசி தேவைப்படணும் ப்ராசஸ்.
நெக்ஸ்ட் அந்த சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ஸ் இது மூணு தான், பிளெயின், யூனிவர்சல் அண்ட் சென்டர்லெஸ். நவ் சர்ஃபஸ் கிரைண்டர்ஸ், அந்த பேர்ல இருக்குது சர்ஃபஸ் கிரைண்ட் பண்ணணும். அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோர் பாலிஷிங் மெஷின் ஒன்று இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுதான் ஒர்க் பீஸ். இது ஒர்க் பீஸோட டேபிள், ஒர்க் பீஸ் அதுக்கு மேலே தான் வச்சிருக்கோம். இங்க வந்து கிரைண்டிங் வீல் இப்படி ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ்ல இப்படி ரொட்டேட் ஆகிடும். அது வந்து இப்படி ஃபீட் கொடுத்துக்கலாம். அப்படி ஃபீட் கொடுத்து இந்த ஒர்க் வந்து இப்படி ஒரு ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப்படி கூட கொடுத்துக்கலாம். அந்த ஒர்க் டேபிள் ரெசிப்ரோகேட் பண்றதுனால அதுக்கு பேரு ரெசிப்ரோகேட்டிங் டேபிள் டைப். அந்த பேரிலே இருக்குது ரெசிப்ரோகேட்டிங் டேபிள் டைப் சர்ஃபஸ் கிரைண்டர். அப்படின்னா இதுதான். இந்த ஃபிகர் உங்களுக்கு அந்த மைண்ட்ல வரணும், அதுதான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ரோட்டரி டேபிள் டைப். இங்க வந்து டேபிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீல் வந்து இங்கதான் இருக்கும், ஃபீட் அப்படி அப் அண்ட் டவுன் எல்லா இடத்துக்கும் அந்த மெட்டீரியல்ல அந்த கிரைண்டிங் ஆக்ஷன் வர்றதுக்கு யூ ஹாவ் டு ரொட்டேட் த டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் அதர் டைப் ஆஃப் சர்ஃபஸ் கிரைண்டர்ஸ். இந்த சர்ஃபஸ் கிரைண்டர்ஸ் வந்து அதர் டைப்ஸ். ஜஸ்ட் அந்த நேம் பார்த்தா உங்களுக்கு தெரியணும் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு. ஃபேஸ் கிரைண்டர். ஃபேஸ் கிரைண்டர்னா முன்னாடி அந்த டேபிள் மேல ஒர்க் பீஸ் ரெசிப்ரோகேட்டிங் டேபிள் டைப்ல ஒர்க் பீஸ் வந்து ஹொரிசான்டலா இருக்கும், இங்க வந்து வெர்டிகலா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ், வேற எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் வே கிரைண்டர். அது வந்து பெட் பேஸ், மெஷின்ஸோட பெட் பேஸ் இருக்கும், அதெல்லாம் கிரைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வே கிரைண்டர் அந்த நேமில இருக்குது, வே கிரைண்டர் ஃபார் மெஷினிங் கிரைண்டிங் பெட் பேஸ். நெக்ஸ்ட் வெட் பெல்ட் கிரைண்டர்ஸ். இங்க வந்து அப்ரசிவ் வீல் இல்லைன்னா கிரைண்டிங் வீலுக்கு பதிலா அந்த பெல்ட் தான் அப்ரசிவ். அந்த பெல்ட் வந்து அப்ரசிவ் மெட்டீரியல் வச்சு கோட் பண்ணியிருக்கும், அதனால பெல்ட் ரொட்டேட் பண்ணினா கிரைண்ட் ஆகிடும். அது வந்து வெட் பெல்ட் கிரைண்டர்ஸ். வெட்னா அந்த லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க அங்க, அதனால வெட்னு கொடுத்துருக்கும். பெல்ட் கிரைண்டர்ஸ்னா அந்த பேர்ல இருக்குது. இங்க வந்து பெல்ட் தான் அந்த கிரைண்டிங் வீலோட ரோல் எடுக்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஒன்று பார்த்தா போதும், ரோல் கிரைண்டர். ரோல் கிரைண்டர்னா இப்படி இந்த ஒர்க் பீஸ், பெரிய ஒர்க் பீஸ் அது வந்து ரோல் பண்ணிட்டு இருக்கும், இந்த மாதிரி ஒரு சர்ஃபஸ் ஃபினிஷ் கொடுக்கும், அதுதான் ரோல் கிரைண்டர். இங்க வந்து கொஞ்சம் அதிகம் ஆக்யூரசி, அதே மாதிரி ஒர்க் பீஸோட சைஸ் அதிகம், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ரோல் கிரைண்டர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேம்ஷாஃப்ட் கிரைண்டர்ஸ். ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் இப்படி வந்திருந்ததுன்னா, what's a grinding machine used for grinding of camshaft? Camshaft grinders அந்த நேமில் இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியான ஏரியா அது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் கிரைண்டர். அந்த கிரைண்டர் வந்து ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கு இல்லையா, இது சர்ஃபஸ் கிரைண்டர் மாதிரி தான். நெக்ஸ்ட் கிராங்க்ஷாஃப்ட் கிரைண்டர். கிராங்க்ஷாஃப்ட் முன்னாடி இருந்தது கேம்ஷாஃப்ட். கேம்ஷாஃப்ட் கிராங்க்ஷாஃப்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கிரைண்டிங் மெஷின் தான். இதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன், கிராங்க்ஷாஃப்ட் கிரைண்டர். நெக்ஸ்ட் வந்து பிஸ்டன் கிரைண்டர்ஸ். இந்த பிஸ்டனோட அந்த ரிங்கோட க்ரூவ்ஸ், அந்த பிஸ்டனோட கிரைண்டிங் ஆப்ரேஷன் ஏதாவது தேவைப்படுதுன்னா அதெல்லாம் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பிஸ்டன் கிரைண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இவ்வளவு தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் மெஷின்ஸ். இந்த டாபிக்ல வந்து கிரைண்டிங் வீல், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதில் யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல், அப்ரசிவ்ஸ், நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் மெஷின். ஒவ்வொரு கிரைண்டிங் மெஷினும் எப்படி அந்த டிஃபரன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னா உங்கள் அந்த மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் இந்த கிரைண்டிங் மெஷினோட டாபிக் வரணும் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.